ஈவினிங் போல் பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்தாரு. நான் அது நேற்று சாப்பிடவே இல்லை. அதனால இப்பயாவது கட் பண்ணி சாப்பிடலான்ட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி தூங்கிட்டு இருக்கான். அவன் ஏன் சித்தங்களையும் அவங்க 2 பேருக்கு சாப்பாடு இருந்தால் செய்யலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா டெய்லியுமே சாப்பாடு தான் கொடுத்துங்கிறேன். ஒரு நாளாவது ஏதாவது செஞ்சு கொடுக்குறான்னு பார்த்தேன். காலையில் வச்சு சாப்பாடு இருந்துச்சு. அது கேரட் ரைஸ் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேன் கேக் தான் செய்யலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணேன். எப்போ பேன் கேக் செஞ்சாலும் ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகும். இன்றைக்கி அப்போ தான் வாழைப்பழமே இல்லை. அதனால் மொட்டு இருந்துச்சு. மொட்டு, கோதுமை, நாட்டு சக்கரை, ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு தோசை மாவு பதத்துக்கு குட்டி குட்டியாக தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். குட்டி தம்பிக்கு பேன் கேக்னால் ரொம்ப பிடிக்கும். மித்து குட்டிக்கு சுத்தமாக பிடிக்காது. அவனுக்கு வேறு என்ன செஞ்சு கொடுத்தேனே எனக்கு தெரியல. இனிப்பு ஐட்டமாக அவ்வளோவா சாப்பிடவே மாட்டான். லக்கி பாஸ்கர்ன்ட்டு ஒரு மூவி பார்த்தேன். கொஞ்சம் கூட நெகட்டிவ் வைப்பே இல்லை. ஃபுல்லாகவே பாசிட்டிவ் வைப் தான் இருந்தது. எனக்கு அந்த மூவியில் ஒரே ஒரு டைலாக் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்னென்னா, ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நம்மளுக்கு பிடிக்காத மாரி நடந்தா அதுக்காக நம்ம லைஃப் ஃபுல்லாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டு. ஏன்னா அது உண்மை தானே. அரை மணி நேரத்துக்காக நம்ம எதுக்கு லைஃப் ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும்? ஒன்று அதை சரி பண்ணலாம், இல்லை அதை விட்டு அடுத்த வேலையை பார்க்க போகலாம். ஜென்ரலாக ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாக்கா 2-3 நாள் போட்டு பொறுமை கிடப்பேன் நான். இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன்.